ஆர்ஜே ரோகிணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 நாள் 58 இந்த நாளுக்கான ரிவ்யூவா பார்க்க போறோம். அங்க எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ரிவ்யூ இன்னைக்கு போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு எடுத்திருக்கேன். ஏன்னா காலையில இருந்து லைவ்ல வந்து இவங்க என்னதான் பண்றாங்க அப்படிங்கறத பார்த்து சில விஷயங்கள் நம்ம வந்து எடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சேன். நேத்தெல்லாம் நான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, அந்த கை டாஸ்க் எல்லாம் வந்து 1 hour எபிசோட்ல காட்டவே இல்லை. நான் தான் வந்து பார்த்தேன், என்னடா இது இவ்வளவு அழகா விளையாடிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ரைட். ஸோ இன்னைக்கு வந்து ப்ரோமோல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து போட்டு காமிச்சாங்க. இந்த வீட்டுல வந்து அப்படிப்பட்ட நபர் யாரு, வேலை செய்யாத நபர் யாரு, பிரச்சனை பண்ணக்கூடிய நபர் யாரு, இப்படிப்பட்ட நபர் யாரு அப்படிங்கறதெல்லாம் ஜஸ்ட் ஒரு லிவிங் ஏரியால உட்கார வச்சு ஒரு நேரத்தை வந்து போக்குவதற்கான ஒரு டாஸ்க் தான். பட் மெயினான டாஸ்க் வந்து இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் தொடங்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா போன வாரம்லாம் மண்டே டியூஸ்டேக்குள்ளலாம் வந்து நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்க் ஆரம்பிச்சு எல்லாரையும் வந்து அந்த பிட்பால் சொல்லுவாங்களா அதுக்குள்ள உள்ள குதிக்க வச்சு கலவரப்படுத்திட்டாங்க. பட் இந்த வாரம் இன்னும் தொடங்கவே இல்லையே அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கு. அதுக்கு மிகப்பெரிய காரணம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சார்வால் மிஸ்டர் பெஞ்சல் அவர் தான் வந்து மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணியிருக்கிறார். அவரால் தான் இந்த வாரம் வந்து மெயினான டாஸ்க் எதையுமே வந்து பண்ண முடியாம ஒரு சூழல் வந்து உருவாயிடுச்சு. ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், சென்னை சிட்டி முழுக்க வந்து எவ்வளவு மழை வந்து கொட்டி தீர்த்தது. அதே மாதிரி உள் மாவட்டங்கள்ல எவ்வளவு ரெயின்ஃபால் வந்து ஃபேஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கெல்லாம் திருவண்ணாமலை, ஊத்தங்கரை, திண்டிவனம் இதெல்லாம் வந்து பயங்கரமா வந்து போயிட்டு இருக்கு. அதே மாதிரி சேலத்துல இப்போ வரைக்கும் விடாம மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. தேசிய நெடுஞ்சாலே ஒரு பக்கம் வந்து கட்டாயி இருக்கு. அதனால ஆல்டர்னேட் ரூட் எல்லாம் பிடிச்சிட்டு திருச்சியில இருந்து வேற பக்கம் ரூட் எல்லாம் ஆல்டர் பண்ணிட்டு அந்த பக்கம் வந்து மதுரை சைடோ இல்ல திண்டுக்கல் பக்கமோ போறதுக்கு எல்லாரும் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வெள்ளப்பெருக்கா இருக்கக்கூடிய சூழல்ல இங்க பிக் பாஸ் ஷோ நடக்கக்கூடிய இவிபி பிலிம் சிட்டிலே வந்து பாத்தீங்கன்னா கடுமையான ரெயின்ஃபால் வந்து அந்த ஏரியா ஃபுல்லாவே வந்து இருந்திருக்கு. அதனால வந்து இந்த கார்டன் ஏரியா அந்த மாதிரியான ஏரியாக்கள் எல்லாம் அந்த ரெயின்னால சொத்தன ஆகி ஒரு மாதிரி டேமேஜ் ஆயிருக்கு. அதனால அது எல்லாத்தையும் சரி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிபிக்கலா வந்து நம்ம லைஃப் லாங் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கட்டின வீடு கிடையாது. செட்டு இந்த வருஷம் வந்து ஒரு 3 மாசத்துக்கான இந்த செட்டு. ஏன்னா அடுத்த சீசனுக்கு வந்து ஒரே மாதிரி வைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆல்டர் பண்ணிட்டே இருக்காங்கல்ல. சோ தற்காலிகமாக போடப்பட்ட இந்த செட்டு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு கடுமையான மழைப்பொழிவை வந்து தாங்கல. அதனால இந்த லிவிங் ஏரியா, அதுக்கப்புறம் கார்டன் ஏரியா, லிவிங் ஏரியால கார்டன் ஏரியா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து டேமேஜ் ஆயிருக்கு. சோ ரொம்ப சொதன்னு இருக்கிறதுனால வெளியில வந்து ஒரு டாஸ்க் வச்சு அவங்கள வந்து பிளே பண்ணி வைக்கிறதுக்கான சுச்சுவேஷன் இல்ல. கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் வீட்டுக்குள்ளே லிவிங் ஏரியாக்குள்ள இவங்களை வந்து எப்படியெல்லாம் கொளுத்தி போட்டா சூடாவாங்க அப்படிங்கிற ஒரு வேலை வந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்படி ஒரு டாஸ்க் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம். ஏத்து நாமினேஷன்லேயே வந்து உள்ளுக்குள்ள எதிரிலே நிக்க வச்சு இவங்களை வந்து எதுக்காக நாமினேட் பண்றீங்க அப்படிங்கறத சொல்லுங்க அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகே ஏகப்பட்ட புகைச்சல். ஏன்னா இதுக்கு முன்னாடி ரூமுக்குள்ள போய் கம்முக்கமா வந்து சார் அவன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. பட் இந்த தடவை மூஞ்சிக்கு நேரா சொல்லணும் அப்படிங்கிறதுனால நான் நோட் பண்ண வரைக்கும் கேர்ள்ஸ் டீம்ல யாருமே வந்து அந்த நாமினேஷன்ல வந்து அவங்களை ஏன் பண்ணாங்க அப்படிங்கறத அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஏன்னா அதை பத்தி டிஸ்கஸ் வந்து நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாய்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிலர் மட்டும்தான் வந்து தன்னை நாமினேட் பண்ணதுக்கான ரீசன்ஸ் வந்து சும்மா கேட்டு டிஸ்கஷன் வந்து பண்ணாங்க. பட் கேர்ள்ஸ் டீம்ல பெரும்பாலான எல்லாருமே எப்படி அவ பண்ணலாம், என்ன ஏன் பண்ணலாம், அது அவருடைய பர்செப்ஷன் ஆச்சு, நான் சரியா தானே இருந்தேன் அப்படிங்கிற மாதிரியான இந்த ஏகப்பட்ட உருட்டுகளை உருட்டிட்டு அவங்க வந்து இந்த நாமினேஷன் பத்தி அதிகப்படியா பேசிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு லிவிங் ஏரியால வச்சு இந்த வீட்டுல அதிகமா வேலை செய்யாத யாரு, ஓபி அடிக்கிறது யாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வர்றப்பவே லைட்டா வந்து மஞ்சரிக்கும் சௌந்தர்யாவுக்கும் லைட்டா வந்து பத்திக்கிச்சு. எப்படி பத்திக்கிச்சு அப்படின்னா வேலை செய்யற மாதிரியே காமிச்சுக்கிறாங்க, பில்டப் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா சொன்னோன்னே அடுத்த நிமிஷம் இரு இப்போ என்னோட இது வரும்ல இரு ஒன்ன சொல்றேன்னு சொல்லிட்டு பதிலுக்கு மஞ்சரியை வந்து போட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த வீட்டுக்குள்ள நான் பார்த்த வரைக்கும் மஞ்சரி வந்து இப்ப ஈஸி டார்கெட்டா வந்து எல்லாருக்குமே ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ஃப்ரீக்வெண்டா எல்லா பிரச்சனைகளுக்குள்ளே வந்து வாலண்டியரா வந்து தலையை விடுறதுனால ஓகே ரைட் நம்மளை தேடி ஒரு பீஸ் வருது செஞ்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவ்ல தான் எல்லா டீம்மேட்ஸும் இருக்கிறதா வந்து நான் பாக்குறேன். அதே மாதிரி இன்னைக்கு இன்னொரு விஷயத்த வந்து ஒரு லிவிங் ஏரியால ஒரு டாஸ்கா வந்து பண்ணாங்க. என்னன்னா இந்த வீட்டுல யாரால அதிகம் சண்டை வரல அப்படிங்கிற நபரை வந்து தேர்ந்தெடுத்து ஆர்டர் படி அவங்களுக்கான பொசிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற டாஸ்க் வந்து இன்னைக்கு நடத்தினாங்க. ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸை யார் பிடிச்சிருக்காங்க அப்படின்னா ரஞ்சித் அவர்கள் வந்து பிடிச்சிருக்கிறாரு. ஸோ இவரால் இந்த வீட்டிற்குள் மிகப்பெரிய சண்டையோ கலவரமோ நடக்கவில்லை அப்படிங்கிற முதல் இடத்தை வந்து நம்ம ரஞ்சித் பிடிச்சிருக்கிறாரு. 2வது இடத்தை யார் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அன்ஷிதா பிடிச்சிருக்காங்க. அந்த சம்மந்தி சண்டையெல்லாம் வந்து இங்க யாருக்குமே கண்ணில் தெரியலன்னு நினைக்கிறேன். சம்மந்தி சண்டையில அன்ஷிதா கிரியேட் பண்ணல, சாச்சனா கேள்வி கேட்டது, ஆனா அதற்கு மிகப்பெரிய அளவுக்கு ரியாக்ட் பண்ணி அதை பூதாகரமான பிரச்சனையா மாற்றியதில் அன்ஷிதாவோட பங்கு இருக்கு. ஆனா
சண்டைக்கு காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு 2வது பிளேஸை வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரயானை வந்து 3வது 4வது பிளேஸ்ல வச்சிருக்காங்க. அதுவும் ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. விளையாட்டை வந்து விளையாட்டாக பார்க்காமல் ஒரு மிகப்பெரிய வன்முறையை கையாண்டு அதன் பிறகு அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா கேம்ல நடந்தா அது கேம், ஆனா வீட்டுக்குள்ள மத்த விஷயங்கள்ல வந்து சண்டை, அதுக்கான காரணத்தை தான் நாங்க அனலைஸ் பண்ணுவோம். அப்படி பாக்குறப்ப ரயன் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இந்த சண்டைக்கு வந்து ரயானால ஒரு சண்டை நடந்தது அப்படிங்கிற மாதிரி நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரயானை உள்ள வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் 8வது பிளேஸ்ல ஜெஃப்ரியை வச்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு 6வது பிளேஸ்ல பவித்ராவை வச்சிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான ஆட்களை எல்லாத்தையும் வந்து மொத்தம் 8 பேரை இந்த வீட்டில் இவர்களால் சண்டை நடக்கவில்லை அப்படிங்கிறதுக்கு அழகா லைன் அப் பண்ணி வச்சு ஒரு டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாங்க. அந்த டாஸ்க்லேயே வந்து பாத்தீங்கன்னா 2 பேருக்கு வந்து லைட்டா பத்திக்கிச்சு. யாருக்குன்னா அருணுக்கும் மஞ்சரிக்கும். மஞ்சரி வந்து ஒரு ஃப்ளோல ஒரு விஷயத்த சொல்ல, அருண் வந்து ஏமா நீ சிறுமா ஏமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த கேட்க, ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் அ மாக்கிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபயர் வந்து பத்திக்கிட்டு இருந்தது. அதன் பிறகு முத்துக்குமரன் எப்பவும் போல தன்னுடைய நெருங்கிய தங்கையான சாச்சனா கிட்ட புலம்பிட்டு இருந்தாரு. எங்க மேல எல்லாருமே குண்டு போடுறானுங்க, அம்பு தாக்குறானுங்க, எங்களை வரிஞ்சு கட்டிக்கிட்டு வாலண்டியரா வந்து கார்னர் பண்றானுங்க, ஆனா நாங்க கடந்து போயிடுறோம். ஆனா திருப்பி அவங்கள பண்றப்ப மட்டும் ஏத்துக்கவே மாட்றானுங்க. அதுதான் இந்த வீட்ல பெரிய சிக்கலா இருக்குது. இன்னைக்கு அருண் பண்ணது லிட்டரலி செம்ம மாக்கிங். ஆனா மஞ்சரி வந்து பண்றப்ப அத பயங்கரமா வந்து ட்விஸ்ட் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. பட் நான் ஒரு விஷயத்த இன்னைக்கு கவனிச்சேங்க. லிவிங் ஏரியால எல்லாருமே உட்கார்ந்துருக்கிறாங்க. ஒரு விஷயத்த வந்து கேப்டனா வந்து ஜெஃப்ரி அட்ரஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப வந்து யாரால வந்து சண்டை வந்து அதிகமா வந்து வருது அப்படிங்கிறதுக்கு மஞ்சரிய வந்து ஒரு காரணத்தை சொல்லி அன்ஷிதா வந்து பேசுறப்ப பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பவும் போல இந்த வழக்கமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு இதை அவங்கள மாதிரி இமிட்டேட் பண்றதுக்கே வந்து இதுவா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு டோன்ல தான் வந்து அவங்களோட இதுல வந்து சிரிச்சாங்க. அப்ப ஜெஃப்ரி வந்து சொல்றாரு சிரிக்காத, எதுக்கு சிரிக்கிற, ஸோ ஒண்ணு அமைதியா இரு, இல்லைன்னா ஏதாவது இது பண்ணு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாரு. அப்ப மஞ்சரி கேக்குறாங்க, இதுவே நான் பண்ணா சர்காசம் என்னென்ன சொல்லுவீங்க மாக்கிங், ஆனா நீங்க பண்ணா நாங்க வந்து அதை சாதாரணமா எடுத்துக்கணும், சர்காசம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும், அதை மாக்கிங்கா எடுத்துக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரி லைட்டா வந்து உரண்டையை இழுத்தாங்க. அதன் பிறகுதான் நம்ம சௌந்தர்யா சொன்னாங்க, நீங்க வந்து எல்லா இடத்துலயுமே வாலண்டியரா வந்து வாங்கிக்கிறீங்க, உள்ள நுழைஞ்சுதான் எல்லாத்தையும் பண்ணிக்கிறீங்க, அதனால வந்து என்னையும் உன்னையும் கம்பேர் பண்ற வேலையை வச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சு விட்டு போனாங்க. அதுக்கு பிறகு மதிய சாப்பாடுக்கு வந்து டைம் ஆனதுனால போய் சமைக்கிற வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி சமையல் வேலையை பார்த்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு சின்ன தூக்கத்தை போட்டு ஈவினிங் ஏதாவது டாஸ்க் தர்றாங்களா அப்படிங்கிறதுக்காக அன்போடு ஆசையோடு வலிமேல் விழி வைத்து காத்திருக்கிறாங்க. ஸோ இந்த 58வது நாளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய சம்பவமா பிக் பாஸ் வீட்டிற்குள் பெரிதாக எதுவும் நடக்கவில்லை. அதற்கு வந்து ரண பகவான் ஒரு காரணமாகவும் இந்த பெஞ்சால் புயல் ஒரு காரணமாகவும் அமைஞ்சிருச்சு. ஹோப்ஃபுல்லி நாளைக்குள்ள எல்லா விஷயங்களும் வந்து சார்ட் அவுட் பண்ணிட்டு கோதாவில் குதிக்கிறதுக்கான ஒரு டாஸ்கோட வந்து இந்த டீம் வர போறாங்க அப்படிங்கிற அப்டேட்டோட இன்னைக்கு ரிவ்யூ வந்து நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். மீண்டும் உங்களை பிக் பாஸ் ரிவ்யூல மீட் பண்றேன். Until then, bye from RJ Roni. மறக்காம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.